தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை வலசரவாக்கத்தில் முன்னாள் பேராசிரியருக்கு கத்தி குத்து விழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன நடந்தது, விவரங்கள்? சென்னை வலசரவாக்கம் பிருந்தாவன் நகரில் வசித்து வருபவர் மணி. அவருக்கு வயது 65. நர்சிங் ப்ரொபோசராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தனது மகள் திவ்யா மற்றும் மருமகன் பேர குழந்தைகளுடன் ஒரே குடும்பமாக வசித்து வருகின்றனர். 14ஆம் தேதி மதியம் அடையாளம் தெரியாத ஒருவர் வீட்டிற்கு வந்து டெலிவரி செய்ய வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். உடனே மணி தனது மகள் ஆன்லைனில் மருந்துகள் ஆர்டர் செய்திருப்பதாக நினைத்து கதவை திறந்திருக்கிறார். வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த அந்த நபர் மணியை கத்தியால் கழுத்து மற்றும் கைகளில் குத்திவிட்டு அங்கிருக்கக்கூடிய தங்க நகைகள், பணத்தை திருடி கொண்டு தப்பி ஓடி இருக்கிறார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் வந்து காயமடைந்த அவரை மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் நாகமுத்து என்பவர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணை தெரிய வந்தது. ராமாபுரத்தை சேர்ந்தவர் நாகமுத்து. அவருக்கு வயது 41. அவரை வலசரவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.